ஹாய், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி காலையிலேயே வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி எனக்கு இருந்தது. அதனால் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். சாப்பாடு வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொஞ்சோண்டி குழம்பு மட்டும் ஊற்றி கொடுத்தேன். ரொம்ப கறியெல்லாம் போட்டு வைக்கிறதில்ல. ஏன்னா அந்த பிள்ளையால் கொஞ்சம் மென்று சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால வைக்க மாட்டேன். வச்சு கொஞ்சோண்டி நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து எப்போ சிக்கன் குழம்பு வச்சாலுமே பாப்பா வந்து தோசை தான் கேட்கும். தோசை சைக்கோ அந்த பிள்ளைன்னு சொல்லலாம். ஓயாமல் தோசை 2 எப்போ கறி குழம்பு வச்சாலுமே வந்து சாப்பாடு அதுக்கு வேண்டாம். தோசை தான் ரொம்ப பிடிக்கும்னு கேட்கும். அன்றைக்கி பாப்பாவுக்குமே வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். 2 தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டுச்சு. உடம்பு சரியில்லைனாலே காலையில் ஏன்டா எந்திக்கிறோம் அப்படின்ன மாதிரி இருக்குது. அந்த வேலைகள் வீட்டு வேலைகளே பார்க்கவே முடியலன்ன மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு வந்து தோசை தோசை சுற்றி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் எப்பயும் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். சிக்கன் குழம்புனா நமக்கு சப்பாத்தி தான் அப்படின்ற மாதிரி தான் சாப்பிட்டேன். நான் சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன். பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. பாப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுது 1/2 மணி நேரமாக. நான் வந்து பாப்பாவை ஸ்கூட்டியில் கொண்டு போய் தான் விட்டுட்ருக்கேன் ஸ்கூலுக்கு. இது வேனில் வந்து பாப்பா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிள்ளையால் போகவே முடியாது. ஏன்னா வேன் வந்து 7:50க்கெலாம் வேன் வந்துடும். அதனாலேயே வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நம்மளே போய் விட்டுட்டு வந்துடுவோன்னு விட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் வேனில் போகிற பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலையில் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிக்கணும் அப்படின்ன மாதிரி இருக்குது. எங்கள் பாப்பாலாம் 7:15க்கு தான் எழுந்திரிக்கும். மெதுவாக தான் கிளம்பும். அது குழந்த தானே, அதால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்ப முடியாது இல்லையா? அடுத்த வருஷம் கொஞ்சம் 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 பெரிய பிள்ளை ஆக ஆக அதுங்களுக்கே வந்து பழக்கம் வந்துடும். ஆனால் இப்போதைக்கு அதுங்களால் வந்து எழுந்திரிச்சு டக்குன்னுலாம் வந்து கிளம்பி அந்த மாதிரிலாம் போக முடியாது தானே.